සිට ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ කතානායක ධූරයෙන් ඉල්ලා අස්වන බව දන්වමින් ගරු ජනාධිපතිතුමා වෙත එවන ලද 2024 දෙසැම්බර් මාස 13 දිනක ලිපියේ පිටපතක් මේ සමග අමුණා එවමි. ඒ අනුව 2020 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் அருணி அமரசூரிய முன்மொழிந்துள்ள நிலையிலே நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன பொறுப்பேற்றுக் கொண்டார். சபாநாயகர் பதவியில் இருந்து அசோக சபுமல் ரன்வல பதவி விலகியதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர உத்தியோகபூர்வமாக இன்று சபையிலே அறிவித்திருந்தார். இதனையடுத்து புதிய சபாநாயகர் நியமனம் இடம்பெற்றது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல பதவி விலகிய நிலையில் இன்றைய அமர்வில் பிரதி சபாநாயகர் ரிஷ்வின் சாலி தலைமையில் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமானது. இதன்போது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவியேற்றுக் கொண்டனர். இதன்படி புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஃபைசர் முஸ்தபா சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சுஜீவ சேனசிங்க, மனு கணேசன், முகமது முத்து இஸ்மாயில் முகமது ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். மேலும் இன்றைய தினம் புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட பலர் தங்களது வாழ்த்துக்களையும் சபையிலே தெரிவித்தனர். Speaker of the 10th Parliament. Could somebody second this proposal? As no other member of Parliament has been proposed and seconded, I declare to this House that the Honourable Idam Pitiyagedere Vaniga Surya Mudyansalega Jagat Vikramaratna, Member of Parliament, has been duly elected to the office of Speaker of the 10th Parliament. The Honourable newly elected Speaker shall now take the chair. ගරු මන්ත්‍රීවරුනි, මෙම උත්තරීතර සභාවේ කතානායක වශයෙන් මා තෝරාපත් කර ගැනීම ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර සමාජවාදී ජනතාවගේ අනුකූල සහ ආරක්ෂා सुजीव सेन सिंह श्रीलंका प्रजातांत्रिक समाज जनरक्षी முகமது இஸ்மாயில் முகமது ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சுதந்திர குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் இலங்கையின் ஆட்புலத்துக்குள்ளாகி தனி அரசொன்று ஸ்தாபிப்பதற்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கமளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி உதவவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்று பயபக்தியுடன் வெளிப்படுத்துகின்றேன், சத்தியம் செய்கிறேன்.
தன்னிச்சையாகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலுக்கு உறுதியாக பொறுப்பேற்காப்பேன் என்றும் இலங்கையின் அமைப்புகளுக்கு இல்லாத தனி அரசொன்றை ஸ்தாபிப்பதற்கு நேரடியாக உரிமையாளரோ அல்லது இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியோ ஆதரவளிக்கவோ ஆக்கமளிக்கவோ ஊக்குவிப்பதற்கோ நிதியுதவி பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்று பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி சத்தியம் செய்கிறேன். Can you use your pen? Yes, sir. You go and sign up. I'm ready.